கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1847க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 64ஆம் அதிகாரம் 3வது வசனம், நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். இன்றைக்கும் கூட ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரிடத்திலிருந்து நற்காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு எதிர்பார்த்திருக்கும் முடிவையும் எதிர்பார்த்திராத காரியங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் அவரை பின்பற்ற வேண்டும், முழுவதுமாக முழு இருதயத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், வசனத்தின்படி செய்ய வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, என் வாழ்க்கையில் இதுவரை எதுவும் நடக்கவில்லை என்று நீ கலங்கி நிற்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. நீ எதிர்பார்த்திராத காரியம் உனக்கு நடக்கப் போகிறது. தொழிலிலே, வியாபாரத்திலே, கடையில் எதிர்பார்த்திராத காரியம் நடக்கும். நீ நம்பு, கர்த்தர் அதை நடத்தி காட்டுவார். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கும் முடிவையும் எதிர்பார்த்திராத காரியங்களையும் செய்து தருகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து கொடுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் எதிர்பார்த்திருக்கிறார்கள். உம்முடைய கரங்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள். உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. எதிர்பார்த்திருக்கும் காரியங்களும் எதிர்பார்த்திராத காரியங்களும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கொடுப்பார், விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.